ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம். சேஷ வாகனங்களில் புறப்பாடு கண்ட உற்சவர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் வசந்தோற்சவம். உபயநாச்சியார்களுடன் வீதி உலா வந்த ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. மதுரை ஸ்ரீ கூடலழகர் பெருமாள் கோவில் வைகாசி திருவிழா விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் கோவில் வைகாசி வசந்தோற்சவம். ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரியுடன் வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளிய ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் துவங்கியிருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவ நிகழ்வுகளாக தாயார்கள் சமேதராகவும் தனித்தும் சேஷ வாகனங்களில் உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜர் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். நேற்று பிற்பகல் கோயில் வளாகத்தில் வெள்ளி அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜரை அமர்த்தி அர்ச்சகர்கள் கலசாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். பிறகு வேத மந்திரங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு திருமஞ்சனத்தை துவக்கினர். தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க உற்சவ மூர்த்திகளுக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி தேங்காய்ப்பழம் நிவேதித்து கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் சகசரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். பிறகு மாலை வேளையில் ஊஞ்சல் மீது உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜரை பரமபத கோலத்தில் அமர்த்தி ஊஞ்சல் சேவையும் துவக்கப்பட்டது. எதிர் சேவையாக தனி ஊஞ்சலில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களும் சிறப்பு அலங்காரத்தோடு அமர்ந்து அருள்பாலித்தனர். வேதம், நாதம் மற்றும் கீதத்துடன் தெய்வங்களுக்கு ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடைபெற்றது. அபயம் காட்டி சர்வலங்காரத்துடன் அமர்ந்து ஊஞ்சலாடியபடி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளும் சர்வாபரணங்களுடன் தாயார்களும் அழகாக திருக்காட்சி தந்தருள கற்பூர அரத்தி சமர்ப்பித்தனர். இதையடுத்து பகலவன் மறைந்ததும் கோயில் வாகன மண்டபத்திலிருந்து திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர்கள் முன்னே செல்ல ஸ்ரீபாதம் தாங்கிகள் பெரிய சேஷ வாகனத்தில் உபயநாச்சியார்களோடு கொலுவிருந்த உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜரை வெளியே சுமந்து வந்தனர். கோயில் முன்பு எழுந்தருளிய உற்சவ மூர்த்திகளுக்கு பழங்கள் நிவேதித்து கற்பூர அரத்தி காட்டப்பட்டது. பின்னர் இருகுடை சேவையோடு உற்சவருக்கு திருவீதி உலா துவங்கியது. பல்வேறு இசை வாத்தியங்கள், சிறுமியர்களின் நடனங்கள், கோலாட்டங்கள் முன்னே செல்ல ஜீயர் பெருமக்களும் ஆச்சாரிய புருஷர்களும் உடன் வர பெரிய சேஷ வாகனத்தில் பவனி வந்த தெய்வங்களை ஏராளமானோர் கண்ணாரக் கண்டு கற்பூர அரத்தி காட்டி வழிபட்டனர். இதையடுத்து தேவஸ்தான ஜீயர்களும் ஆச்சாரிய புருஷர்களும் உற்சவ மூர்த்திகள் முன்பு பிரபந்த பாராயணம் செய்தனர். பிறகு மீண்டும் மாட வீதிகளில் உற்சவ மூர்த்திகளுக்கு புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. இன்று காலை கோவிலிலிருந்து கேரளத்து செண்டை வாத்தியங்கள், பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் முன்னே செல்ல சிறிய சேஷ வாகனத்தில் சர்வாபரண பூஷிதனாக அமர்ந்து காட்சி தந்த ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமிக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள் முன்னிலையில் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் வாகன மண்டபத்திலிருந்து உற்சவரை வெளியே அழைத்து வந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல இருகுடை சேவையோடு சின்னசேஷ வாகனத்தில் வீதி உலா புறப்பட்டார் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி. நுழைவு வாயில் ஆராதனையோடு வெளியே வந்த உற்சவரை வரவேற்கும் விதமாக கோலாட்டங்கள், பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து ஜீயர் பெருமக்களும் பிரபந்ததாரர்களும் உற்சவ மூர்த்திகள் முன்பு பாராயணம் செய்தனர். இதைத் தொடர்ந்து சிறிய சேஷ வாகன வீதி உலா நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமிக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர அரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் வசந்தோற்சவத்தின் 3ஆம் திருநாளில் உபயநாச்சியார்களோடு ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி மாடவீதி புறப்பாடு கண்டருளினார். முன்னதாக ஆலயத்திலிருந்து புறப்பட்ட உற்சவ மூர்த்திகளை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. தங்க கேடயத்தில் உபயநாச்சியார்களுடன் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமிக்கு 2 குடைகள் பிடித்தபடி வீதி உலா புறப்பட்டனர்.
அலங்கார பிரியனுக்கு பச்சை கரை வைத்த வெண்பட்டு கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தாயார்களுக்கும் பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களோடு தங்க கிரீடங்கள் சூட்டி அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். அபயம் காட்டியவாறு உபயநாச்சியார்களுடன் பவனி வந்த உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதிக்கு ஏராளமான பக்தர்கள் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பலவித ஆபரணங்கள் கொண்டு முன்னழகையும் சந்தனம் சாற்றிக் கொண்டு புஜகீர்த்தியுடன் பின்னழகையும் காட்டியபடி உலா வந்த உற்சவரை பிரபந்ததாரர்களும் வேத பண்டிதர்களும் பாராயணம் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். மாட வீதிகளில் உலா வந்த உற்சவரை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். நிறைவாக உலா முடித்து கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த தெய்வங்களுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பெற்றதும் கோயில் மாநகரமாம் மதுரையின் மையப்பகுதியில் அமையப்பெற்றதுமான ஸ்ரீ கூடலழகர் பெருமாள் திருக்கோவிலில் வைகாசி பெருந்திருவிழா துவக்கமாக கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. 5 கலசங்களும் 5 நிலைகளும் கொண்டு எம்பெருமானின் அவதார திருவுருவங்கள் சுதை சிற்பங்களாக அமையப்பெற்ற ராஜகோபுரம் கொண்ட ஆலயத்தில் கொடிமர பகுதியின் மேடை மீது நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் சுந்தரராஜ பெருமாளையும் தனி மேடையில் எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களோடு கிரீடங்களும் மயிலிறகு மாலையுடன் மலர் மாலையும் சூட்டி அலங்கரித்திருந்தனர். கருட உருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கொடிப்பட்டத்திற்கு மாலை சூட்டி அலங்கரித்து நட்சத்திர தீபம் கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டியதும் கொடிமரத்தில் பட்டத்தை ஏற்றினர். பிறகு கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி கம்பத்தில் எழுந்தருளி உள்ள சுவாமிக்கு மஞ்சள் அட்சதை வைத்து அலங்கரித்தனர். பிறகு பீடத்திற்கு பலவித நறுமண திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் சிறப்பாக அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. காஞ்சிபுரத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஆதிபீடா பரமேஸ்வரி ஸ்ரீ காளிகாம்பாள் திருக்கோயிலில் வருடாபிஷேகத்தை முன்னிட்டு 108 சங்காபிஷேகமும் 1008 கலசாபிஷேகமும் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் மண்டபத்தில் பிரதான கலசத்துடன் 1008 கலசங்களையும் 108 சங்குகளையும் பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஹோமம் வளர்த்ததும் அபிஷேக பீடத்தின் மேல் எழுந்தருளியிருந்த முப்பெரும் தேவியர்களுக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து அலைமகள், கலைமகள் மற்றும் மலைமகளுக்கு வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க கலசாபிஷேகம் சிறப்பாக நடத்தினர். பின்னர் விழாவை முன்னிட்டு பரதநாட்டிய கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் திருக்கோயிலில் வைகாசி வசந்தோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தெய்வ சுதை சிற்பங்களுடன் அமையப்பெற்ற பிரம்மாண்ட ராஜகோபுரம் கொண்ட சிவாலயத்தின் மேடை மீது பிரியாவிடை மற்றும் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேதராக உற்சவர் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரரை கொலுவிருக்கச் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆரத்தி காட்டப்பட்டது. சுவாமிக்கு வெண்பட்டு கட்டி பதக்கங்களுடன் வெள்ளிக்கவசங்களும் கிரீடமும் அணிவித்து மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பிரியாவிடைக்கும் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரிக்கும் சிகப்பு மற்றும் நீலப்பட்டு சேலைகள் கட்டி ஆபரணங்களோடு கிரீடங்கள் சூட்டியிருந்தனர். பிறகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் ஆகியோர் முன்னே செல்ல ஆதித்தம்பதிகளை தனி வாகனத்தில் அமர்த்திக் கொண்டு கோயில் பிரகாரத்தை சுற்றி வெளியே அழைத்து வந்தனர். பிறகு வீதி உலா சென்று வந்ததும் தெய்வங்களை வசந்த மண்டபத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். அங்கு மேடை மீது உற்சவ மூர்த்திகளை குலுவிருக்கச் செய்து வேத மந்திரங்கள் முழங்க ஆரத்திகள் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் உற்சவர்களை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து அருள் பெற்றனர். கும்பகோணம் அருகே நாச்சியார் கோயிலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஆகாச மாரியம்மன் திருக்கோயிலில் வைகாசி திருவிழாவின் ஒரு பகுதியாக மூலவர் ஸ்ரீ மகாலட்சுமி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். மூலவருக்கு நீலப்பட்டு சேலை கட்டி காசு மாலையுடன் பவள மாலையும் முத்தாரத்துடன் திருமாங்கல்யமும் அணிவித்து கண்மலர்கள் வைத்து ஸ்ரீ கஜலட்சுமியாக அலங்காரம் செய்திருந்தனர். குஞ்சலம் வைத்த பின்னலும் கொண்டு கையில் கோலக்கிளி ஏந்தியபடி
அம்பிகை அழகாக திருக்காட்சி தந்தருள பஞ்சகற்பூர அரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு ஆகாச மாரியம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். ஒவ்வொரு ஆண்டும் சமயபுரம் மாரியம்மன் மல்லிகை மற்றும் கண்ணாடி வளையல்களுக்கு ஆசைப்பட்டு இங்கு வந்து எழுந்தருள்வதன் காரணமாக பக்தர்கள் மலர் மாலைகளையும் கண்ணாடி வளையல்களையும் சமர்ப்பித்து வழிபட்டனர். சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு பெரிய நாயகி உடனுரை ஸ்ரீ சசிவர்ணேஸ்வரர் திருக்கோயிலில் எழுந்தருளி உள்ள முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாகத்தின் ஒரு பகுதியாக சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் தனி சன்னதி கொண்டு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளியிருக்கும் சுப்பிரமணிய சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகப் பொடி, மாவு கரைசல், பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் அழகனுக்கு மஞ்சள் வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமம் வைத்து மலர் மாலைகளுடன் அரளி மற்றும் மல்லிகை மலர்ச்சரங்கள் வைத்து அலங்காரம் செய்தனர். தேவியர்களுக்கும் பட்டாடைகள் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். வெற்றி வடிவேலோடு அழகாக காட்சி கொடுத்த ஈசன் மைந்தனுக்கு மந்திரங்கள் முழங்க தூபத்துடன் கோபுர தீபமும் பல்வேறு தீபாரத்திகளும் காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்து தேங்காய் பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சதீப ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் முருகப்பெருமானை மனமுருக வேண்டி தரிசித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டியில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு செங்கமலத்தாயார் உடனுரை ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோயிலில் வைகாசி வசந்தோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதையொட்டி ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக உற்சவர் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி சிறப்பு அலங்காரத்துடன் மேடை மீது எழுந்தருளியிருக்க செப்பு கவசம் வேயப்பட்ட கொடிமரத்தில் கருடப்பட்டம் ஏற்றப்பட்டது. பின்னர் கம்பத்திற்கு தர்ப்பை புல் கட்டி வஸ்திரம் சாற்றியதும் பீடத்திற்கும் பலி பீடத்திற்கும் பலவித திரவியங்களாலும் கலச நீராலும் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கொடியேற்ற வைபவத்தில் பங்கேற்று தரிசனம் செய்தனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் வைகாசி வசந்தோற்சவ திருவிழாவின் ஒரு பகுதியாக ஆதி தம்பதிகள் புது மண்டபத்திற்கு எழுந்தருளும் நிகழ்வு நடைபெற்றது. இதையொட்டி சிவாலயத்திலிருந்து காளை, கோயில் யானை முன்னே செல்ல உற்சவர் அருள்மிகு மீனாட்சி அம்பாளையும் பெரியாவிடை சமேதராக சொக்கநாதரையும் தனித்தனி கேடயங்களில் எழுந்தருளச் செய்து புது மண்டபத்திற்கு அழைத்து வந்தனர். அங்கு உற்சவர்களை வண்ணமலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழே மேடை மீது குலுவிருக்கச் செய்தனர். உற்சவ மூர்த்திகள் முன்னிலையில் வீணை இசை கச்சேரி நடைபெற ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தெய்வங்களுக்கு மங்கள வாத்திய முழக்கத்துடன் தீபாரத்திகள் காட்டப்பட்டன. சர்வலங்காரத்தோடு உற்சவ மூர்த்திகள் அழகாக அருள் புரிய நைவேத்தியத்துடன் மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் பாலாமடை கிராமத்தில் உள்ள அருள்மிகு மங்களாம்பிகா உடனுரை ஸ்ரீ மங்களாங்குரேஸ்வரர் திருக்கோயிலில் மண்டல பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி கோயில் வளாகத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். வேத மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் பலவித மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்தனர். தொடர்ந்து பூர்ணாகுதி சமர்ப்பித்து கலசங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கருவறையில் லிங்க திருமேனியுடன் அருள்பாலிக்கும் ஸ்ரீ மங்களாங்குரேஸ்வரருக்கும் தனி சன்னதியில் நின்றவாறு அருள் புரியும் ஸ்ரீ மங்களாம்பிகைக்கும் பலவித திரவியங்களாலும் கலச நீராலும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். இதையடுத்து சுவாமிக்கு பட்டாடை கட்டி ருத்ராட்ச மாலையுடன் மலர் மாலை அணிவித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. வெள்ளி பாத கவசங்களோடு கிரீடமும் காதணிகளோடு மூக்குத்தியும் தங்க ஆபரணமும் அணிந்து பச்சை பட்டாடையுடன் அழகாக காட்சி தந்த அருள்மிகு மங்களாம்பிகைக்கும் நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. சென்னை மேற்கு மாம்பலத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோயிலில் வசந்தோற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீபாதம் தாங்கிகள் மரப்பலகையின் மேல் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு எதிரே உள்ள வசந்த மண்டபத்தை அடைந்ததும் உற்சவ மூர்த்திகளை உள்ளே பிரவேசிக்கச் செய்து அமர்த்தினர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பதக்க ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு நகைகளும் பட்டு வஸ்திரங்களும் களையப்பட்டதும் உற்சவர்களை அபிஷேக பீடத்தின் மேல் நிறுத்தி
திருமஞ்சனம் துவக்கப்பட்டது. பலவித திரவியங்கள் கொண்டு ஸ்ரீ சீதாராமருக்கு சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். இதைத் தொடர்ந்து அபயமும் வரதமும் காட்டியபடி நின்றருளிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு பச்சை கரை வைத்த வெண்பட்டு கட்டி காசு மாலையோடு பதக்க ஆபரணங்களும் கற்கள் பதித்த அபயவரதமும் தந்து வெள்ளிக்கிரீடம் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சர்வாபரணங்களுடன் சீதா பிராட்டியும் கையில் வில்லும் அஸ்திரமும் தாங்கி விசேஷ அலங்காரத்துடன் ஸ்ரீ லக்ஷ்மணரும் அழகாக திருக்காட்சி தந்தருளினர். உற்சவர்களுக்கு ஆரத்தி காட்டியதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் தெய்வங்களை சுமந்து கொண்டு வசந்த மண்டபத்திலிருந்து வெளியே அழைத்து வந்தனர். மங்களவாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு சாமரங்கள் வீசி திருக்குடைகள் பிடித்தவாறு கோயிலை சுற்றி வலம் வந்து சன்னதிக்குள் பிரவேசிக்கச் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பெருமாள் தேவன்பட்டி கிராமத்தில் உள்ள அருள்மிகு தர்மமுனீஸ்வரர் கோவில் வருடாந்திர வைகாசி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக கோயில் முன்பு அம்மன் திருமுகம் பதித்த முளைப்பாரி பூங்கரகம் மற்றும் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை வைத்து சிறுமியர்களும் பெண்களும் பாடல்கள் பாடி கும்மியடித்தவாறு வலம் வந்து வழிபட்டனர். பிறகு தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். கிராமத்தின் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்து அருள்மிகு தர்மமுனீஸ்வரர் திருக்கோயிலை அடைந்தனர். மூலவருக்கு ஆரத்தி காட்டப்பட்ட பிறகு அங்கிருந்து புறப்பட்டு ஊர் எல்லையில் உள்ள ஏரியில் முளைப்பாரிகளை கரைத்தனர். புதுச்சேரியில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலின் 39ஆம் ஆண்டு மகோத்சவ விழாவை முன்னிட்டு ஆதித்தம்பதிகள் ரிஷப வாகனத்தில் திருவீதி புறப்பாடு வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சிவாலயத்தில் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல பக்தர்கள் உடன் வர சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை விசேஷ அலங்காரத்துடன் கேடயத்தில் எழுந்தருளச் செய்து பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். கைலாய வாத்தியங்கள் முழங்க தெய்வங்களை நுழைவு வாயில் ஆராதனையோடு வெளியே அழைத்து வந்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளை நட்சத்திர வடிவ மின்பிரபை வாகனத்தில் வெள்ளி ரிஷபத்தின் மீது எழுந்தருளச் செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பொதுஜன சேவை நடைபெற்றதும் சர்வலங்காரத்துடன் அருள்மிகு திரிபுர சுந்தரியோடு காட்சி தந்த உற்சவர் ஸ்ரீ வேதபுரீஸ்வரருக்கு புறப்பாடு துவங்கியது. நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ரிஷப வாகனத்தில் பவனி வந்த ஆதித்தம்பதிகளை ஏராளமானோர் கண்ணாரக் கண்டு வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த வடக்குப்பாளையம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வைபவமாக நடைபெற்றது. இதற்காக கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளையும் கலசங்களையும் வைத்து வேத மந்திரங்கள் முழங்க பூஜைகளை துவக்கினர். வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் யாகம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு குண்டத்திற்கும் பிரதான கலசங்களுக்கும் ஆரத்தி காட்டியதும் கடம் புறப்பாடு துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து கோயிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கும் மூலவருக்கும் புனித நீர் ஊற்றி அபிஷேகம் நடத்தப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே போத்தனூரில் உள்ள அருள்மிகு மகாமாரியம்மன் கோவில் தேரோட்ட விழா விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி உற்சவர் அம்மனை விசேஷ அலங்காரத்துடன் தேரில் குலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் தேரோட்டம் துவங்கியது. 2 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் மா, பலா, வாழை என முக்கணிகளையும் கட்டி அலங்கரிக்கப்பட்டிருந்த தேரில் உற்சவர் அம்மன் உலாவர தாரை தப்பட்டைகள் முழங்க இளைஞர்களின் ஆட்டம் பாட்டத்தோடு தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் அம்மன் எழுந்தருளிய தேரை வடம் பிடித்து இழுத்து பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக சிறிய மரத்தேரில் விநாயகர் முன்னே செல்ல அம்மனின் ரதம் ஆடி அசைந்தபடி வலம் வர தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. சேலத்தில் பிரசித்தி பெற்ற கோட்டை ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் துவக்கமாக அங்குரார்ப்பணம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ விஸ்வக்சேனர், ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். தொடர்ந்து கலசங்களையும் பாலிகைகளையும் மேடை மீது கொலுவிருக்கச் செய்து அங்குரார்ப்பண நிகழ்வை துவக்கினர். இதையடுத்து கலச பிரதிஷ்டை, கும்பாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. பிறகு புற்றுமண்ணை சேகரித்து கொண்டு மங்கள வாத்தியங்களுடன் கோயிலை சுற்றி வலம் வந்து மூலஸ்தானத்தில் சேர்ப்பித்தனர்.
பின்னர் பாலிகைகளில் புற்று மண்ணுடன் நவதானியங்களை இட்டு மலர்கள் தூவி அர்ச்சித்ததும் ஆரத்தி காட்டப்பட்டது. பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய உற்சவ மூர்த்திகளுக்கு மலர்ச்சரங்கள் சூட்டி எம்பெருமானின் சடாரியால் மரியாதை செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அனைவருக்கும் சடாரி சாதித்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கரூரில் புகழ்பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவையொட்டி அருள்மிகு மாவடி ராமசுவாமியுடன் உற்சவர் அம்பாள் மயில் வாகனத்தில் வீதி உலா வந்து அருள்பாலித்தார். இதை முன்னிட்டு கோயிலின் வெளியே மயில் வாகனத்தின் மேல் உற்சவர் அருள்மிகு மாரியம்மன் அம்பிகைக்கு வெண்கற்கள் பதித்த சாயக்கொண்டை கிரீடம் அணிவித்து பச்சை பட்டுடுத்தி பலவித ஹாரங்களோடு கையில் வெற்றி வடிவேலை தந்து அலங்காரம் செய்திருந்தனர். தனி மயில் வாகனத்தில் உற்சவர் மாவடி ராமசுவாமியும் வெற்றி வடிவேலுடன் அமர்ந்தபடி திருக்காட்சி தந்தருள புறப்பாடு துவங்கியது. மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தவாறு அருள்மிகு மாரியம்மனும் முருகப்பெருமானும் பவனி வர வழிநெடுகிலும் பக்தர்கள் தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயிலில் கும்பாபிஷேகத்திற்கான முதல் கால யாக பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. இதற்காக அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டதும் சிவாலய வளாகத்தில் கடங்களில் புனித நீர் நிரப்பி அலங்கரித்து கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் பிரதான கலசங்களுடன் பல்வேறு கலசங்களை சுமந்தபடி சிவாலயத்திலிருந்து யாகசாலையை நோக்கி புறப்பட்டனர். பிறகு யாகசாலையை அடைந்து தாமரை பீடங்களின் மேல் கலசங்களை பிரதிஷ்டை செய்ததும் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாக பூஜைகளை துவக்கினர். இதனிடையே மங்கள வாத்தியங்களுடன் பக்தர்கள் பல்வேறு மூலிகைப் பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். அவற்றை வேத விற்பன்னர்கள் மந்திர உச்சாடனங்களுடன் குண்டங்களில் இட்டு யாகங்களை சிறப்பாக வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க வேத மந்திர உச்சாடனங்களுடன் பிரதான கலசத்திற்கும் மற்ற கலசங்களுக்கும் ஆரத்திகள் காட்டி முதற்கால யாக பூஜைகளை நிறைவு செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசம் அடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த முள்ளிப்பாக்கம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு எல்லையம்மன் திருக்கோயில் புனரமைக்கப்பட்டதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் அம்மன் திருமுகம் பதித்த பிரதான கலசத்துடன் பல்வேறு கலசங்களை மேடைகள் மீது பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பக்தர்கள் பூர்ணாகுதி பொருட்களை மங்கள வாத்தியங்களுடன் ஊர்வலமாக எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்ததும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. நாதஸ்வரம் மேளதாளங்கள் தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் ஊர்வலமாக சென்று கோயில் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு முகப்பு கோபுர விமான கலசம், ராஜகோபுர விமான கலசம் மற்றும் மூலவர் சன்னதி விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளித்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த சிங்கவரம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ அரங்கநாத பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. சிறிய மலை மீது அமைந்துள்ள குடைவரை கோயிலான ஸ்ரீ அரங்கநாதர் திருக்கோயிலின் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவரை விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து பூஜைகளை துவக்கினர். வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி கருடன் உருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். பிறகு மங்களவாத்தியங்கள் முழங்க பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் காப்பும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஆதிசேஷன் மீது சயன கோலத்தில் அரங்கநாதர் பள்ளி கொண்டிருக்க உற்சவ மூர்த்திகள் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்தருளினர். பக்தர்கள் கொடியேற்ற வைபவத்தில் பங்கேற்று பரவசத்துடன் தெய்வங்களை தரிசித்தனர். பிறகு சூரிய பிரபை வாகனத்தில் தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்ததும் மலையடிவாரத்தில் புறப்பாடு துவங்கியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே குந்துமாரணப்பள்ளி கிராமத்தில் உள்ள 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ சஞ்சீவிராய சுவாமி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் ஹனுமந்த வாகனத்தின் மேல் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து கலச பிரதிஷ்டையுடன் பூஜைகளை துவக்கினர்.
பல வடிவ குண்டங்களில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். உபயதாரர்களும் பக்தர்களும் மூலிகைப் பொருட்களை எடுத்து வந்து சேர்ப்பிக்க அவற்றை குண்டங்களில் இட்டு யாகம் சிறப்பாக வளர்க்கப்பட்டது. பின்னர் கோமாதா முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தேனி மாவட்டம் போடியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் கொடிமரத்தில் பட்டத்தை கட்டி கோபுர தீபத்துடன் ஏக தீபமும் பஞ்சதீப ஆரத்தியும் காண்பித்தனர். பிறகு கருவறையில் ஸ்ரீ வள்ளிதெய்வானை சமேதராக எழுந்தருளி உள்ள அருள்மிகு முருகப்பெருமானுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் அழகனுக்கு விபூதி காப்பு சாற்றி விசேஷ அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி கொடுத்த தேவியர்கள் சமேத முருகனுக்கு பல்வேறு தீப ஆரத்திகள் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சதீப ஆரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை வணங்கி வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் தட்டப்பாறை கிராமத்தில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு கங்கை அம்மன் கோவில் சிரசு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி அம்மன் சிரசை தலைமீது சுமந்து கொண்டு ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வர பக்தர்கள் மலர் மாலைகள் சூட்டி அருள்மிகு கங்கை அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிறுவர் சிறுமியர்களின் சிலம்பாட்டம் தப்பாட்டம் ஆகியவை முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்த அருள்மிகு கங்கை அம்மன் சிரசை ஆலயத்திற்கு சுமந்து சென்றனர். அங்கு அம்மனை கொலுவிருக்கச் செய்து நகைகள் களையப்பட்டு காப்பு கட்டப்பட்டு பின்னர் மீண்டும் அம்மன் சிரசை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு பாலமுருகன் திருக்கோவிலில் வைகாசி தேர் திருவிழாவிற்கான கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. சிறிய குன்றின் மீது அமைந்துள்ள அருள்மிகு பாலமுருகன் திருக்கோயிலில் தங்க கவசம் வேயப்பட்ட கொடிமரம் அருகே தேவியர்கள் சமேத முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்ததும் பூஜைகளை துவக்கினர். கம்பத்திற்கு காப்புடன் மலர் மாலை கட்டி அலங்கரித்தனர். தங்க கவச அலங்காரத்தோடு அழகன் திருக்காட்சி தந்தருள நீராஜனம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டியதும் வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க மயில் உருவம் வரையப்பட்ட கொடிப்பட்டத்தை உச்சியில் ஏற்றினர். தொடர்ந்து கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் பட்டு வஸ்திரம் கட்டி அலங்கரிக்கப்பட்டது. பின்னர் தேவியர்கள் சமேதராக கருவறையில் அருளும் சுப்பிரமணிய சுவாமிக்கு ஆரத்திகள் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தெய்வ தரிசனம் செய்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம். சேஷ வாகனங்களில் புறப்பாடு கண்ட உற்சவர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் வசந்தோற்சவம். உபயநாச்சியார்களுடன் வீதி உலா வந்த ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. மதுரை ஸ்ரீ கூடலழகர் பெருமாள் கோவில் வைகாசி திருவிழா விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் கோவில் வைகாசி வசந்தோற்சவம். ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரியுடன் வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளிய ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. வினா வெங்கடேஷம் நநாதோ நநாதா சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ